ஜாதகத்தில் சூரியன் பலம் இல்லாமல் போயிட்டாவே கொஞ்சம் பாதிப்புக்கு உண்டான கிரகமாக இருந்துட்டா இதயம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு நல்ல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா கையில் வச்சுருப்பான், நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீட்டாக வாழ்வான். ஆனால் வீடு கட்டி குடி போனதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு அப்படியே சரிவை சந்திச்சுட்டே இருப்பாங்க, டவுன் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ ஏன் டவுன் ஆகிட்டு இருப்பாங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த வீடு கட்டக்கூடிய ஒரு விஷயத்தில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருது அப்படிம்பாங்க சில பேர். இந்த வீட்டை கட்டினதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நோய் ஆயிடுச்சு, கடன் ஆயிடுச்சு, துன்பம் ஆயிடுச்சு, துயரம் ஆயிடுச்சும்பாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தோம், இப்போ கொஞ்சம் நிறைய மன அழுத்தத்தில் இருக்கிறோம், ரொம்ப பாதிப்பாக இருக்குது, இந்த வீட்டை கட்டாததுக்கு முன்னாடி நம்ம வாடகை வீட்டில் இருந்த மாதிரியே இருந்திருந்தால் கூட நம்ம நல்லபடியாக இருந்திருக்கலாமல்ல அப்படின்ட்டு அவங்களுடைய குறைகளை பூராமே சொல்லுவாங்க. அப்போ ஒரு வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா எந்த இடம் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க, அவங்களுடைய வீட்டில் எந்தெந்த திசை பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளை அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஜோதிடத்தோடும் வாஸ்தையும் ரெண்டையும் இணைச்சி நம்ம பேசணும்னா அது பர்ஃபெக்டாக அப்படியே கரெக்டாக இருக்கும். அப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, இப்போ ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, இதயம் சார்ந்த ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம அதுக்கு தலையெழுத்து ஃபஸ்ட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். தலையெழுத்து என்பது ஜாதகம். அப்போ அந்த கிரகம் ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட கிரகத்திற்கு அந்த உறுப்புகளுக்கு காரணம் சூரியன் தான். அப்போ நம்முடைய ஜாதகத்தில் முதல்ல ஏதாச்சும் சூரியன் வந்து ஒரு விதத்தில் பலம் இல்லாமல் போயிட்டாவே, எல்லாத்துக்குமே ஜாதகத்தில் சூரியன் பலம் இல்லாமல் போயிட்டாவே கொஞ்சம் பாதிப்புக்கு உண்டான கிரகமாக இருந்துட்டால் இதயம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் ஹார்ட் அட்டாக் வந்து போனவங்களும் இருக்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்கில் பொழைச்சவங்களும் இருக்கிறாங்க, போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தவங்களும் இருப்பாங்க. அப்போ அந்த தலையெழுத்தையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த ஹார்ட்டுக்கு உண்டான கிரகம் நம்மளுடைய வீட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வருமே தவிர சும்மா சாதாரணமாக எல்லாத்துக்குமே ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் கொஞ்சம் வலுவு இழந்து கொஞ்சம் கெட்டு போய் இருந்தால் நீங்கள் மெயினாக வீடு கட்டக்கூடியவங்க எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் பிரம்மஸ்தானம் அப்படிங்கக்கூடிய அந்த மையப்பகுதியை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சூரியன் இருக்கக்கூடிய இடம் இந்த மையத்தின் பிரம்மஸ்தானங்கக்கூடிய மையத்தில் தான் நவகிரகத்தில் அந்த சூரியன் உட்கார்ந்துருப்பார். அப்போ யாரோ ஒருத்தருடைய வீட்டில் பிரம்மஸ்தானம் வெட்டுப்பட்டு போயிடுச்சு, பிரம்மஸ்தானம் வெட்டுப்பட்டு போச்சுன்னா அந்த வீட்டுடைய ஈசானிய மூலைக்கும் வீட்டுடைய தென்மேற்கு மூலைக்கும் ஒரு டயக்ராமில் ஒரு கிராஸ் ஒரு கோடு போட்டு, அதே மாதிரி அக்னி மூலைக்கும் வாயு மூலைக்கும் ஒரு டயக்ராமில் இப்படி கூட்டல் டயக்ராம் கோடு போடுறப்ப இப்படி பெருக்கல் குறி மாதிரி வரும், இப்படி பெருக்கல் குறி மாதிரி வரும். இந்த பெருக்கல் குறியோடைய இந்த மையம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிரம்மஸ்தானம்ங்கிறது. அப்போ அந்த பிரம்மஸ்தானம் ஒருத்தருக்கு கட்டாச்சுனா தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்காகவே வரும், இல்லைன்னா வரவே வராது. நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்போ ஒருத்தருக்கு இதயம் சார்ந்த கண் பிரச்சனை சார்ந்த மூளை சார்ந்த ஒரு ப்ராப்ளம் ஒருத்தருக்கு வருதுன்னா நீங்கள் டக்குன்னு நம்ம சொல்லிடலாம், உங்களுடைய வீட்டில் பிரம்மஸ்தானத்தில் ஏதோ மிகப்பெரிய வெயிட் ஏற்றி வச்சுருக்கிறீங்க, பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்குது. அப்போ பிரம்மஸ்தானத்தை நீங்கள் போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்திங்கனாவே அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து நம்ம முதல்ல தப்பிச்சுக்கலாம். இதை நீங்கள் கவனமாக செயல்படுத்தணும். ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பையில் கோளாறு வரும், வயிறு சம்மந்தப்பட்ட குடல் ரீதியான பாதிப்புகள் கொடுக்கும். இது எல்லாம் ஏன் வருது அப்படின்னா நீங்கள் கட்டின வீட்டில் தென்கிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் கர்ப்பப்பை கோளாறு பிரச்சனையே வரும். ஏன்னா தென்கிழக்கு அப்படிங்கிறது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கறது, நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்கிறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா சந்திர பகவான். அப்போ தென்கிழக்கு மூலையில் தேவையில்லாதுன்னு என்ன, தென்கிழக்கு மூலையில் ஒரு செப்டிக் டேங்க் இருந்தாலும் சரி, தென்கிழக்கு மூலையில் ஒரு கிணறு போரு தண்ணி தொட்டி இது இருந்துட்டாலும் சரி, தென்கிழக்கு மூலையில்
ஒரு உயரமான இடங்களாக இருந்தாலும் சரி, இல்லாது பள்ளமாக இது ரொம்ப டவுன் ஆகி போயிட்டாலும் சரி, அந்த இடத்துல உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் இது கொஞ்சம் வீக்காக இருந்து நீங்கள் தென்கிழக்கு மூலை தவறாக இருந்துட்டா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 100% கர்ப்பப்பை கோளாறு, இந்த மாதிரி வயிறு ரீதியான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சே தீருவாங்க. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட முறையில் வாஸ்துங்கிறது ஒன்று இயங்கவே இயங்காது. ஜோதிடமும் வாஸ்தும் ரெண்டு சேர்ந்து இயங்கினா தான் ஒரு பிரச்சனை நடக்குமே தவிர, ஒரு வீடு கட்டணுன்னே இவன் கடங்காரன் ஆகிட்டான், நோயாளி ஆகிட்டான் அப்படின்னா ஜாதகமும் அதற்கு சப்போர்ட் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி அங்கே இருந்தால் தான் நடக்கும். இப்போ ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் பாருங்கள், வீடு கட்டாததுக்கு முன்னாடி ஒருத்தர் 2 பேர் கணவன் மனைவி நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. வீடு கட்டினதுக்கப்புறம் என்னென்னா அவங்களுக்குள்ள 2 பேர்த்துக்குள்ளே அந்த தாம்பத்தியம் சிறக்காது. அந்யோன்யம் 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்க மாட்டாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. அப்போ ஒரு நல்லா வாழ்ந்தவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சரியான புரிதல் இல்லாமல் வாழ்கிறாங்க, இல்லை கணவன் மனைவி கருத்து வேறுபாடை கொஞ்ச நாள் பிரிகிறாங்க, டைவேஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய திசை வடமேற்கு மூலை திசையை தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு பிரிவு, ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னா அதுக்குண்டான கிரகமே கேது பகவான் தான். அப்போ கேது பகவான் நவகிரக தெய்வத்தில் வடமேற்கு மூலையில் தான் கேது உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் கேது பகவான் ஏதாச்சும் வீக்காக இருந்து உங்கள் வீட்டில் வடமேற்கு மூலையில் ஏதாச்சும் ஒரு தவிர்க்க முடியாத கோளாறு, தவிர்க்க முடியாத கோளாறுன்னு என்ன, வடமேற்கு மூலையில் ஒரு தெரு வந்து குத்துறது, வடமேற்கு மூலையில் ஒரு தண்ணி தொட்டி, நீர் தேக்க தண்ணி தொட்டி போட்டுறது, இல்லை வடமேற்கு மூலையில் உங்கள் வீட்டையே தென்மேற்கு மூலையில் கட்டாமல் இந்த வடமேற்கு மூலையில் கட்டி வச்சுறது, இப்படியெல்லாம் கட்டி வச்சு வடமேற்கு மூலையில் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு போட்டுறது, நான் சொல்கிறது வீட்டுக்குள்ளே வெளியே இல்லை, படிக்கட்டு போட்டுறது, இப்படி வடமேற்கு மூலையில் வாஸ்துக்கு புறம்பாக ஏதாச்சும் ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா அந்த வீட்டில் கணவன் மனைவியோடைய கருத்து வேறுபாடுகள் நிறைந்து இருக்கும். அப்போ நீங்கள் வடமேற்கு மூலையை சரி பண்ணினா மட்டும்தான் அவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீடு கட்டின உடனே சொல்லுவாங்கள்ல நிறையா, சார் இவன் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒழுக்கமாக இருந்தாங்க, வீடு 4 காசு சம்பாரிச்சிட்டான் ஆடுறது, சம்பாரிச்சோன்னே தலைகீழ ஆடுறானுங்க, இவன் ஏகப்பட்ட வேலை எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாம்பாங்க. பணம் வந்தோடனே எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிருவான், எப்பயுமே இதே மாதிரி பணம் வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அப்போ அந்த வீடு கட்டுறப்ப அவங்களுடைய கேரக்டர் வாய்ஸில் அவங்க வித்தியாசமாக போகிறாங்க அப்படின்னாவே தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்களுடைய கேரக்டர் வாய்ஸ் மாறுவாங்க. ஏன்னா கேரக்டர் அப்படிங்கிறது குணாதிசயத்தை மாற்றக்கூடிய கிரகம் யாருன்னு அப்படின்னா ராகு பகவான் மட்டும்தான் கேரக்டர் வாய்ஸை மாற்றுவார். நல்லா இருக்கிறவனை தண்ணி போட வைக்கிறது, பெண்கள் மேல் மோகமே இல்லாதவனை ஒரு மோகத்தை உண்டு பண்ணுறது, சீட்டாட போடுறது, தண்ணி போட போகிறது, இது மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைகளெல்லாம் ஒரு கிரகம் கொடுக்குது அப்படின்னா அது ராகு பகவான் தான் கொடுக்க முடியும். வேறு எந்த கிரகங்களும், இப்போ குரு பகவானாக போய் தண்ணி போட வைப்பாப்பில், தண்ணி போடுறதுக்கு உண்டான கிரகமே ராகு பகவான் தான், சீட்டாடுறதுக்கு ராகு பகவான் தான், மது மாது போதை இதுக்கு அனைத்துக்குமே காரகன் வந்து ராகு தான். அப்போ அவங்க வீட்டில் தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் அவங்க தகாத பழக்க வழக்கம், சீட்டாட போடுறது, தேவையில்லாத எக்ஸ்ட்ரா சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா அங்கே போய் பாருங்கள், ஒன்று அந்த இடம் டவுனாக இருக்கும், இல்லை அந்த இடத்துல ஒரு செப்டிக் டேங்க் இருக்கும், இல்லை அந்த இடத்துல ஒரு தண்ணி தொட்டி இருக்கும். இப்படி எதுவும் ஆகாமல் இருக்குதோ அந்த இடம் பூரா ஹைட்டாக இருக்க வேண்டிய இடம், அங்கே எல்லாம் பள்ளமாக இருக்கும், செப்டிக் டேங்க் இருக்கும், தண்ணி தொட்டி இருக்கும், இந்த மாதிரி போர் போட்டு வச்சுருப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்தால் அந்த வீட்டில் நிச்சயம் ஒரு ஆண்கள் தவறான பாதைக்கு 100% போயே தீருவாங்க, அதில் மாற்றமே இல்லை. ஒருத்தருக்கு நல்ல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா கையில் வச்சுருப்பான், நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீட்டாக வாழ்வான். ஆனால் வீடு கட்டி குடி போனதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு அப்படியே சரிவை சந்திச்சுட்டே இருப்பாங்க, டவுன் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ ஏன் டவுன் ஆகிட்டு இருப்பாங்கன்னா ஒரு வீட்டுடைய உரிமையாளருடைய வளர்ச்சி என்பது எங்கே இருக்குதுன்னா வடகிழக்கில் தான் வளர்ச்சிங்கிறதே இருக்குது. அதனால தான் வடகிழக்கை எப்பயுமே வளர்ச்சியாக வைங்க, காலி இடமாக வைங்க, நல்ல காற்றோட்டம் வர்ற மாதிரி வைங்க, நல்ல வெளிச்சமாக வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த வடகிழக்கு வந்து வளர்ச்சி நீண்டிருந்தாலும் சரி, இடம் விசாலமாக இருந்தாலுமே அந்த குடும்பத்தலைவருடைய நிர்வாகத்திறமை, ஆளுமை அப்படிங்கிற இடத்துல வளர்ச்சி அடையும். அப்போ ஒரு ஆணுடைய வளர்ச்சி தடைபடுது, நல்லா இருந்தவன் சரிவுக்கு போகிறான், கடங்காரன் ஆகிடுறான், தலையில் இடி மேல் இடி, அடி மேல் அடி, இப்படி எல்லாம் உழுகுது அப்படின்னா வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை நடக்கும். ஜாதகத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதன் பாதிக்கப்பட்டிருக்கும்.
ஏன்னா வடகிழக்குக்கு உண்டான நவகிரக தெய்வம் யாருன்னா அது புதன் பகவான் தான். அப்போ இந்த வடகிழக்கு மூலையில் அந்த வாஸ்துக்கு தகுந்தாற் போல் அந்த இடம் இருக்கும். வாஸ்துன்னா நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அடிக்கடி, எதை எங்கெங்கே வைக்கணுமோ அதை அங்கங்கே வச்சோம்னா அது வாஸ்து. கொஞ்சம் மாற்றி இருக்கக்கூடாது. இப்போ நான் இந்த இடத்த பேசணும், நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நான் இங்கே நின்று பேசினா தான் நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் எல்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப நான் போய் உங்களுக்கு பின்னாடி நின்று பேசுனா அதுக்கு பேர் வாஸ்தே கிடையாது. நான் நின்று பேசணும், நீங்கள் முன்னாடி நிற்கணும், இது பார்க்கணும், இதுதான் வாஸ்து. அப்போ அந்த வடகிழக்கு மூலையில் என்ன நம்ம அதனுடைய காரகத்துவம் என்ன? வடகிழக்குனா பள்ளமாக இருக்கணும், லேசாக இருக்கணும், ஒரு குழந்தை பையனாட்டம் அப்படி இதமாக இருக்கணும், ஒரு பஞ்சு மாதிரி இருக்கணும், பஞ்சு முட்டாய் மாதிரி மெதுன்னு இருக்கணும். அப்படி போய் அங்கே கடினமாக இருக்கக்கூடாது, கருங்கல் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த இடம் பள்ளமாக இருக்கணும். அப்போ அந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சுத்தவத்தமாக நீட்டாக ஒரு அழகாக இருக்கணும் அந்த இடமெல்லாம். அப்போ அந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் உயரப்படுத்திடுறது. ஒரு தண்ணி தொட்டி வைக்க வேண்டிய இடத்துல தண்ணி தொட்டி வைக்காமல் ஒரு செப்டிக் டேங்க் போட்டுறது, வெயிட் ஏறி போயிடும். அந்த வடகிழக்கில் வந்து மாடி படிக்கட்டை வச்சு கட்டி வச்சிடுறது. இப்படி இந்த வடகிழக்கு மூலையில் இந்த மாடி படிக்கட்டு ஒன்று, செப்டிக் டேங்க் ஒன்று, அந்த தரமட்டத்தை வந்து இருக்கிற ஹைட்டோட ரொம்ப உயரமாக வச்சிடுறது. இந்த வடகிழக்கு மூலையை அதிக காலி இடம் இல்லாமல் அப்படியே அணைச்சி கட்டிடுறது. இப்படி அந்த வடகிழக்கு மூலையை சுத்தவத்தம் இல்லாமல் குப்பையை போட்டு வைக்கிறது, கூலத்தை போட்டு வைக்கிறது, இப்படியெல்லாம் அந்த வடகிழக்கு மூலைங்கிறது புனிதமான மூலையை அந்த புனிதம் இல்லாமல் ஒருத்தர் பண்ணிட்டாங்கனாவே அன்னையிலிருந்து அவனுடைய வளர்ச்சி குறைவு அப்படின்னு அர்த்தம், கடங்காரன் ஆகிறான்னு அர்த்தம். அடுத்து நரம்பு ரீதியான இந்த பெராலிஸ் அட்டாக் ஆகிறது, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பு சரி வர்றது, அடுத்து தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றது, அந்த ஆணுடைய முன்னேற்றம் வராமல் போகிறது, இது எல்லாமே அந்த வடகிழக்கு மூலை இயல்புக்கு வாஸ்துக்கு இயல்புக்கு இல்லாமல் மாறி இருக்கிறனால. அப்போ நம்ம ஒரு வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வீட்டை நீங்கள் பிளான் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் 9 கிரகங்களில் எந்தெந்த கிரகங்கள் வீக்காக இருக்குதோ அந்த கிரகங்கள் சார்ந்த பகுதியில் தான் கோளாறு வரும். ஜாதகத்தில் பொதுவாக 4ஆம் பாவம் வாஸ்து கெட்டு போயிருந்து 4ஆம் பாவம் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தேன்னா என்ன, இந்த 4ஆம் இடத்துடைய ராகு கேது மாந்தி இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் சேர்ந்துருந்தாவே அது வாஸ்து குற்றம். பொதுவாகவே ஜோதிடத்தில் வந்து 4ஆம் இடத்துல ராகு பகவானோ கேது பகவானோ அல்லது 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலோ, 4ஆம் இடத்துல அந்த மாந்தி நிற்கக்கூடிய வேறு ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் மாந்திக்கு நட்சத்திரமாக இருந்தாலுமே அந்த வாஸ்து குற்றம் வந்தே தீரும். அதை நம்ம முதல்லையே தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஜாதகத்தில் 9 கிரகங்களில் எந்த கிரகம் வீக்காக இருக்குதோ அந்த கிரகத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மேப்பு போட்டாங்கன்னா தகுந்த ஒரு ஆலோசனை பேரில் வச்சு பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருக்குது, ரைட்டு, அப்போ நம்ம கவனம் எங்கே போகணும், நேராக வடகிழக்கு மூலையை கொஞ்சம் அதிக இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும். அங்கே ஏதாச்சும் தப்பு பண்ணுறோமா அப்படின்ட்டு உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வீக்காக இருக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த பகுதியில் ஒரு மேப் போடுறப்ப, வீடு கட்டிகிட்டு இருக்கிறப்ப அதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துனீங்கன்னா வீட்டில் எந்த ஒரு கோளாறும் குற்றமும் வராமல் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆனால் அதுக்கு தலையெழுத்து சரியாக இருக்கணும். தலையெழுத்தை மாற்ற முடியாது, ஆனால் தலையெழுத்துக்கு உண்டான சம்பவங்களை நம்மளால் குறைக்க முடியும். இதெல்லாம் இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம சுலபமாக தீர்க்கலாம். ஒரு தப்பாக போயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக இடிச்சாகணும். ஆனால் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் அட்வான்ஸாக பார்த்தோம்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைவாசல் கொஞ்சம் தப்பாக போச்சுன்னா அதை அப்பப்போ கொஞ்சம் இடித்து மாற்றிக்கலாம். அடியோடு மாறுறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு வாஸ்து பார்க்குறீங்கன்னா ஜோதிடத்தையும் வாஸ்தையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் இந்த 4 விஷயங்களையும் இணைச்சி வச்சு ஒரு ஜோதிடம் வாஸ்து பிரசன்னம் இப்படியெல்லாம் இணைஞ்சு வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வாஸ்துவில் துல்லியமான பலன்களை சொல்ல முடியாது. தவிர வாஸ்து வேறு ஜோதிடம் வேறு இந்த அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ரெண்டும் ஒன்று தான். இந்த ரெண்டையும் ஒன்றை வச்சா தான் ஜெயிக்க முடியுமே தவிர வேறு எந்த விதத்துலையும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் இனிமேல் புதுசாக வீடு கட்டுறவங்க இது மாதிரிலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான முறையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான பதிவை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.